சென்டர் பாயிண்ட் தமிழ்நாடு நேயர்களுக்கும் கரூரின் நடந்த கோர சம்பவங்கள், நீதிமன்ற நடவடிக்கைகள், காவல்துறையின் நடவடிக்கைகள், டெல்லியிடம் அடைக்கலம் தேடி ஓடிய தாவைக்காவின் 2ஆம் கட்ட தலைவர்கள், இதை வைத்து என்ன அரசியல் செய்யலாம் என்று காத்து கிடக்கிற கட்சிகள், இவைகளை எல்லாம் கடந்து தாவைக்கா தலைவர் விஜய் அவர்களை RSS இயக்குகிறது, பாஜக இயக்குகிறது என்ற விவாதங்கள் பெருமளவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உண்மையாகவே நடிகர் விஜய் அவர்களை RSS இயக்குகிறதா, பாஜக இயக்குகிறதா? ஒருவேளை அப்படி இயக்கினால் என்னென்ன விபரீதங்கள் என்று விஜய்க்கு தெரிய வாய்ப்பில்லை, அவருடைய தொண்டர்களுக்கு தெரியவும் வாய்ப்பில்லை. RSS எப்படிப்பட்ட தன்மையுடையது, பாஜக எப்படி RSS பின்புலத்தில் இயங்குகிறது, RSSும் பாஜகவும் கோலேச்சுகிற மாநிலங்கள், அந்த மாநிலங்களில் வன்முறைகள் எப்படி தாண்டவம் ஆடுகிறது, மத ரீதியிலான வன்முறைகள் எப்படி நடைபெறுகிறது, சாதி ரீதியிலான வன்முறைகள் எப்படி நடைபெறுகிறது போன்ற வரலாறுகள் எல்லாம் நடிகர் விஜய் அவர்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. 1925ஆம் ஆண்டிலிருந்து இந்த நொடி வரை RSS எப்படிப்பட்டது, அதன் தன்மை எப்படிப்பட்டது, பாஜக எப்படிப்பட்டது, அதனுடைய அரசியல் தன்மை எப்படிப்பட்டது என்பதை நடிகர் விஜய் அவர்கள் பார்க்க வேண்டும், உணர வேண்டும். பாருங்கள், விஜயும் பாருங்கள், அவருடைய தொண்டர்களும் பாருங்கள். 1947 ஆகஸ்ட் 15 இந்தியா சுதந்திரம் பெற்றது. சாதி, மதம், இனம், மொழி எல்லைகளை கடந்து இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், பௌத்தர்கள், சீக்கியர்கள், பார்சிகள், ஜைனர்கள், பல்வேறு தேசிய இனங்களின் அர்ப்பணிப்பும் தியாகமும் சுதந்திரத்திற்கு காரணமாக அமைந்தது. வெவ்வேறு மொழிகள், வேறுபட்ட பண்பாடுகள், மாறுபட்ட வழிபாடுகள், தனித்த அடையாளங்களோடு வாழ்ந்த தேசிய மக்களின் வேற்றுமையில் ஒற்றுமை என்கிற உணர்வால் டாக்டர் அம்பேத்கர் அவர்களால் இயற்றப்பட்ட இந்திய அரசமைப்பு சட்டம் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு 1950 ஜனவரி 26ஆம் நாள் மக்களால், மக்களுக்காக, மக்களே தேர்ந்தெடுக்கும் மக்களாட்சி மலர்ந்தது. அன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர் உருவாக்கிய அரசமைப்பு சட்டத்தில் எத்தனையோ பல இன்ஃப்ளூயன்ஸ், வெளியிலிருந்து நெருக்கடிகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் கடந்து அந்த அரசமைப்பு சட்டத்தில் மதசார்பின்மை என்பதை அதன் அடிப்படை கூறுகளில் ஒன்றாக வைத்தார். பன்முகத்தன்மையின் பரிணாமமாய் அரசமைப்பு சட்டத்தின்படி அதிகாரங்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டது. குடியரசு இந்தியாவில் ஜவஹர்லால் நேரு, லால் பகதூர் சாஸ்திரி, அன்னை இந்திரா காந்தி, மொரார்ஜி தேசாய், சரண் சிங், ராஜீவ் காந்தி, VP சிங், சந்திரசேகர், PV நரசிம்மராவ், வாஜ்பாய், தேவகவுடா, IK குஜ்ரால், மன்மோகன் சிங் போன்ற பிரதமர்கள் அரசியல், கொள்கைகள், கோட்பாடுகள், சித்தாந்தங்கள் ஆகியவற்றில் முரண்பாடுகளை கொண்டிருந்தாலும் இந்திய அரசமைப்பு சட்டத்தை மையமாக கொண்டு ஆட்சி செய்தார்கள். மதச்சார்பின்மை, மத நல்லிணக்கம், பன்முகத்தன்மை, வேற்றுமையில் ஒற்றுமை, சுதந்திரம், கருத்துரிமை, சமத்துவம், சமூக நீதி, சகோதரத்துவம், மாநில உரிமைகள், உள்ளாட்சி உரிமைகள், மக்களுக்கான அடிப்படை உரிமைகள், அரசு துறைகளுக்கான அதிகாரம், தேச பாதுகாப்பு கட்டி காப்பாற்றப்பட்டது. தொழில் வளர்ச்சி, உற்பத்தி திறன், வேலைவாய்ப்பு, பொருளாதார மேம்பாடு, கல்வி, மருத்துவம், சுகாதாரம், வறுமை ஒழிப்பு, இயற்கை வளங்கள் பாதுகாப்பு, அண்டை தேசத்து உறவுகள், அறிவியல் வளர்ச்சி போன்ற திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டது. சாதி, மதம், மொழி கடந்த இந்திய மக்களின் ஒற்றுமையும் தேசப்பற்றும் உலகை வியப்படைய செய்தது. அனைத்து துறைகளிலும் வல்லரசு நாடுகளோடு போட்டி போடும் அளவிற்கு இந்தியா வளர்ந்த நாடாக மாறியது. இந்தியாவும் இந்திய மக்களும் பெருமை கொண்ட அந்த தருணத்தில் மதவாதிகளின் கைகளுக்கு ஆட்சி மாறியது. பழமைவாதிகளுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஜனநாயகம், சமத்துவம், சமூக நீதி, சகோதரத்துவம் சனாதனவாதிகளிடம் சிக்கியது. இந்துத்துவா என்பது பிஜேபி உள்ளிட்ட சங் பரிவார்களின் அரசியல் கோட்பாடு. அது வெறுப்பு அரசியலை அடிப்படையாக கொண்டது. அது இந்து கன்சாலிடேஷன் என்கிற இந்து பெரும்பான்மையை
அணிதிரட்டுவதற்கான கோட்பாடு. பெரும்பான்மைவாதம் என்கிற அடிப்படையில் இந்துக்களின் வாக்கு வங்கியை தக்க வைத்துக் கொண்டால் போதும் என்கிற கோட்பாடு இந்துத்துவா. இந்து ராஷ்டிரத்தை அமைப்பது இந்துத்துவா. இந்திய அரசுக்கு அரச மதத்தை இந்து மதம்தான் என்று பிரகடனம் செய்வது இந்துத்துவா. இன்றைய அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படை கோட்பாடுகளாக இருக்கிற நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்கிற அந்த அடிப்படை கோட்பாடுகளை சிதைப்பது இந்துத்துவா. இந்தியா என்கிற அழகிய பூந்தோட்டம் சிதைய துவங்கிய நாள், இந்தியாவின் கருப்பு அத்தியாயம் எழுதப்பட்ட நாள், ஜனநாயகவாதிகளை அச்சம் கொள்ள செய்த நாள், இந்தியாவின் பேரழிவுக்கு வித்திட்ட நாள், மே 26, 2014. நாட்டை துண்டாட திட்டமிடும் RSSின் அரசியல் பிரிவு பாஜக ஆட்சி பொறுப்பேற்றது. பிரதமர் நாற்காலியில் நரேந்திர மோடி, சனாதன வெறி கொண்டவர்கள் அமைச்சர்களாக்கப்பட்டார்கள். மதவாதம், சாதியவாதம், சனாதனம், பிறப்பால உயர்வு தாழ்வு, மேல் கீழ், இந்த மாதிரியான மனித சமுதாயத்துக்கு விரோதமான பிற்போக்கு எண்ணங்களுக்கு எதிரானவங்க நாங்க. 10 வருஷம் தொடர்ந்து பிஜேபி சென்ட்ரல்ல ஆட்சியில இருந்துட்டாங்க. மதவெறி அரசியல் தான் அவங்களுக்கு பிரதானமா இருந்திருக்கு. கார்பரேட் நலன் தான் ரொம்ப பிரதானமா இருந்திருக்கு. ஒரு புறம் சனாதனமயமாதல், இன்னொரு புறம் கார்பரேட் மயமாதல். மற்றபடி இந்த அரசாங்கத்தை நாங்க வல்லரசாக்க போகிறோம், நாடு உலக அளவுல பெரிய வளர்ச்சி அடைய போகிறது அப்படின்லாம் அவங்க சொன்னது எதுவுமே நடக்கல. அதை விட மோசமா முன்ன இருந்ததை விட மோசமான நிலைக்கு தான் தள்ளப்பட்டிருக்கு. பொருளாதாரம் கடுமையான வீழ்ச்சிக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது. தென்னிந்திய மாநிலங்கள்ல முன்ன தமிழ்நாடு மட்டும்தான் இந்திய எதிர்ப்பு, மத்திய அரசு அதிகார குவிப்பை எதிர்க்கிற போராட்டங்கள் இருந்துச்சு. இன்னைக்கு கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா மாநிலங்கள்ல கூட அந்த விழிப்புணர்வு உருவாயிருக்கு. இப்ப இந்தி திணிப்பை அவங்க எதிர்க்க தொடங்கி இருக்கிறாங்க. தாய்நாட்டை நேசிக்கும் அன்பு உள்ளங்களே, நம் முன்னே எழுந்து நிற்கும் கேள்வி: ஜனநாயகமா, சர்வாதிகாரமா, சமத்துவமா, சனாதனமா, சுதந்திரமா, அடிமைத்தனமா, சமூக நீதியா, சமூக அநீதியா, அரசமைப்பு சட்டமா, மனுநீதி சட்டமா? RSS எப்படிப்பட்டது, அதனுடைய தன்மை என்னவென்று நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நடிகர் விஜய் அவர்களே, விஜய் அவர்களின் தொண்டர்களே, நீங்கள் அரசியல் ஆசான்களாக ஏற்றுக்கொண்டிருக்கும் காமராஜர் RSSஐ எதிர்த்தார், பேரறிஞர் அண்ணா RSSஐ எதிர்த்தார், புரட்சி தலைவர் MGR RSSஐ எதிர்த்தார், தந்தை பெரியார் RSSஐ எதிர்த்தார், புரட்சியாளர் அம்பேத்கர் RSSஐ எதிர்த்தார். நீங்கள் கொள்கை ஆசான்களாக யாரையெல்லாம் உள்வாங்கி இருக்கிறீர்களோ, கொள்கை ஆசான்களாக யாரையெல்லாம் பின்பற்றுகிறீர்களோ, அவர்கள் எல்லாம் RSSஐ எதிர்த்திருக்கிறார்கள். காரணம், அது கர்ண கொடூரமான இயக்கம் என்பதால். உங்களை RSS இயக்கினால் அல்லது பாஜக இயக்கினால் உங்களால் தமிழ்நாடு வன்முறை பூமியாக மாறும் என்பதை உணருங்கள். நடுநிலை தவறாத சென்டர் பாயிண்ட்.